பன்னிரு திருமுறையை படிக்க வேண்டும். என்னதான் சாதிக்கிறது பன்னிரு திருமுறை கேட்கிறான். இன்னைக்கு என்னையா சாதிச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னே இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாதிச்சு கேட்கிறான்? சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டினுடைய பிரதமர் 2015 நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அபுதாபி சென்றார்கள். அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது முகாதிர் அவர்களே, எங்களுடைய இந்தியாவில் இருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சுல்தான் முகமது முகாதிர் கேட்டார், உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுளாச்சே, எந்த கடவுளுடைய கோயிலை கட்டுறது அப்படின்னு போது நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் துர்காராவ் பன்மொழி புலவர் அவரிடத்திலே எழுதி கொடுத்தார்கள். அவருக்கு அரபு மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பார்சி தெரியும், எல்லாம் பல மொழிகளை அறிந்தவர். அதெல்லாம் எல்லாருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை. சிவபெருமான் கடைசியா காட்டினாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். சிவபெருமான் இவர் என்னப்பா எல்லாம் வச்சிருக்கிறாரு கேட்டார். ஐயா கூட கேட்டார், மகுட முடியா ஐயா கேட்டார். கண்டேரவர் திருப்பாதம் கண்டு அறியாததெல்லாம் கண்டேர் என்றார் அப்பர் நாவுக்கரசர். மாதர் பிறை கண்ணியா, அது வளரும் தவிர தேயாது. இந்த தமிழை கொடுத்தவன், இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது. இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள். இவர் என்னப்பா சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றண்டிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முகாதிர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குர்ஆன் கூட அதான் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது முகாதிர். துர்காராவ் சொன்னார், தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இதுதான் குர்ஆன் சொல்லுது. தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர்தானா? கற்றா கோயில் அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பூமி பூஜைக்கு சென்றார். பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது முகாதிர் அவர்களும் அவருடைய மனைவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையிலே கலந்து கொண்டார்கள். அந்த அம்மா தலையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க. உலகமே பார்த்தது, நானும் பார்த்தேன். பெட்டி திறக்கப்படுகிறது, உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதிலே திருக்குர்ஆன் இருக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம். அதிலே இருந்தது திருவாசகம்.